வணக்கம் நண்பர்களே, நாம் எனக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் பிரியங்கா, அதாவது விஜய் டிவியில் விஜயவாக இருக்கிறவங்க தான் பிரியங்கா தேஷ்பாண்டே. அவங்கள சுற்றி நிறைய பரபரப்பான விஷயங்கள் எப்போவுமே போயிட்டுருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சகஜமான விஷயம்தான். அந்த வகையில் அவங்களுடைய இரண்டாவது திருமணம் பற்றி நிறைய விமர்சனங்கள் அவங்க திருமணம் பண்ணின சமயத்தில் மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமும் நிறைய சர்ச்சைகள் அதை சுற்றி எழுந்தது அப்படின்னே சொல்லலாம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கப்படுறது, அவங்களுடைய இரண்டாவது கணவரான வஷியா அவங்க விவாகரத்து பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சர்ச்சைகள் அதை சுற்றி எழுந்தது. அது மட்டும் கிடையாது, அவங்களுக்கும் அவங்களுடைய ரொம்பவும் நண்பராக இருக்கிற மாகாபா ஆனந்துக்கும் இதனால ஒரு நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் அதை சுற்றி இருந்தது. அந்த வகையில் அவங்களுடைய இரண்டாவது கணவர் வஷிய குறித்தும் அவங்களுடைய விவாகரத்து சர்ச்சைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க பிரியங்கா தேஷ்பாண்டே. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் பிரியங்கா விஜய் டிவியில் ஆங்கராக ஜாயின் பண்ணதுலேருந்து அப்புறமேலு கொஞ்சம் குறுகிய காலத்திலேயே விஜய் டிவியில் ரொம்ப பாப்புலரான நிறைய ஷோக்களை பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமேலு சூப்பர் சிங்கரில் மாகாபாவும் விஜய் பிரியங்காவும் ரெண்டு பேருமே சேர்ந்து இன்ட்ராக்டிவாக அந்த ஷோவை கொண்டுட்டு போனது அது பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவே இருந்தது. அந்த வகையில் மாகாபாவுக்கும் விஜய் பிரியங்காவுக்கும் இடையில் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது இருந்தது. 2021 தன்னுடைய முதல் கணவரை திருமணம் பண்ணினாங்க பிரியங்கா தேஷ்பாண்டே. அதுக்கப்புறமேலு அந்த திருமணம் அப்படிங்கிறது விவாகரத்தில் முடிஞ்சது. அதுக்கு அவங்க கொடுத்த விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு நாள் தான் ஒரு அன்பை ஒரு சைட்ல இருந்து மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். ஒரு கட்டத்தில் அந்த அன்பு தீரும் போது பிரச்சனைகள் அதிகமாயிடுது. அதை இரண்டு பேராலையுமே ஃபேஸ் பண்ண முடியல. அதுக்கு அந்த உறவை முறிச்சிக்கிறது எவ்வளவோ நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது ஒரு பக்கம் எல்லாருக்குமே வேதனையாக இருந்தாலும் சீக்கிரமே அவங்க இரண்டாவது திருமணம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இரண்டாவது திருமணத்திலையும் ஏகப்பட்ட சர்ச்சைகள் இருந்தது. ஏன்னா அவருடைய இரண்டாவது கணவரான வஷி ஆல்ரெடி திருமணமானவர், அவங்களுக்கு ஒரு பொண்ணும் இருக்கிறாங்க. அந்த வகையில் ஏற்கனவே திருமணமானவரை எதற்காக திருமணம் பண்ணும் அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பிரியங்காவோட அந்த ஃபேமிலியிலேயே நிறைய பிரச்சனை அப்படிங்கிறது எழுந்துச்சு. ஆனால் அதை எல்லாத்தையும் மீறி ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணி அவங்களுடைய இரண்டாவது திருமணத்தை வெற்றிகரமாக நடத்தி முடித்தாங்க. ஆனால் திருமணமான அப்புறமே அவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருந்தது. ஏன்னா அவருடைய ஒர்க் அப்படிங்கிறது வெளிநாட்டிலையும் இவங்க இங்கே சென்னையிலையும் இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு விஜய் பிரியங்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கல்யாணம் ஆகிட்டு விவாகரத்து பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. எங்களுடைய காதல் அப்படிங்கிறது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் லவ் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நிறைய நாட்கள் கழிச்சு நான் அவரை மீட் பண்ணும்போது எனக்கு ரொம்பவும் அப்படியே ஒரு கூஸ் பம்பே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ ரீசெண்டாக தான் குட்டி பிரியங்கா குட்டி வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து விஜய் பிரியங்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்களுடைய ப்ரெக்னென்சி அனௌன்ஸ்மெண்ட்டை தான் ரொம்ப அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்துலேருந்தே அவங்களோட சுற்றி இருந்த அந்த விவாகரத்து சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கணவர் கூட ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் அவங்க கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்துலேருந்து அவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.